அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பர்வான ஒரு நேம் டேகோட நம்மளோட பர்சனல் வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் ஹோம் பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ஹேவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறுது. ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம். நம்மளுடைய நேம் இதில் வச்சுக்கலாம். அதே போல நம்ம பத்தியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபோ நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு வெப்சைட்டை நம்ம எப்படி பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். கோஎட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சிஎஸ்எஸ் உடைய டே 9. ஸோ டே 9.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஆச்சரியம் வருது, என்டர் தட்டுறேன். எனக்கு HTML உடைய பேசிக் சின்டாக்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு நான் நேம் வைக்க போறேன், டைட்டில் வைக்க போறேன். பர்சனல் வெப்சைட். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு நான் என் பேஜை போய் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். மை கம்ப்யூட்டருக்குள்ள டெஸ்க்டாப்குள்ள சிஎஸ்எஸ் 10 டேஸ்க்குள்ள இன்னைக்கு டே 9 டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனல் வெப்சைட் அப்படின்னு டைட்டில் பார் நான் கொடுத்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, என்னோட பாய் டேக்லுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் க்ளோஸ் பண்றேன். அதுல பாடிக்குள்ள எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹேஷ் EDF2FC இப்படி ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் எடுத்துக்கிறேன். தென் வித் வந்து எனக்கு 100%. தென் ஹைட் வந்து எனக்கு ஒரு 100 VH. அப்புறமா எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சான்ஸ் செரிஃப் தான் கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவும் நமக்கு இருக்கும். சான்ஸ் செரிஃப் வச்சுக்கிறேன். தென் பொசிஷன் நான் அப்சல்யூட் அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பொசிஷன் பத்தி இப்ப தெரிய வேண்டாம். ரிலேட்டிவ் வச்சுக்கிறேன். பொசிஷன் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அது நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து நான் பார்த்தோம் சொன்னா கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு நான் என்னோட பேஜ்ல வியூ பண்ணி பார்க்கறேன். எனக்கு அழகான ஒரு பேக்ரவுண்டோட எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது நேவிகேஷன் பார். அந்த ஹோம் அபவுட்லாம் இருந்துச்சுல, நான் பாடிக்குள்ள வந்துக்கிறேன். வந்துட்டு ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிவ்வுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் கிளாஸ் நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா மெயின் அப்படின்னு வைக்கிறேன். தென் டிவ்வை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள தான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேவ் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு அன்னாட லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். இப்போ LI லிஸ்ட் ஸ்டார் பட்டன் அழுத்தி பிடிச்சி எனக்கு எத்தனை LI வேணும் அப்படின்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீஸ், தென் ப்ராஜெக்ட் 5 வேணும். ஸ்டார் போட்டு 5ன்னு போட்டு என்டர் தட்டினேன் அப்படின்னா எனக்கு 5 லிஸ்ட் டம்மியா கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ள நான் ஹேங்கர் டேக் அப்பதான் தான் அந்த ஹோம் கிளிக் பண்ண எனக்கு ஹோம் பட்டனுக்கு, தென் கான்டாக்ட் கிளிக் பண்ண கான்டாக்ட் பட்டன் போறதுக்கு ஹேங்கர் டேக் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் ஹோம் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் இதை காப்பி பண்ணிக்கிறேன். எல்லாத்திலையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் இட் தென் பேஸ்ட் இட். இதுல ஹோம் பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அபவுட், இங்க கான்டாக்ட், தென் இங்க சர்வீஸ், தென் இங்க ப்ராஜெக்ட். ஓகே, கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். என் பேஜில் நான் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீஸ், ப்ராஜெக்ட் எனக்கு இப்படி பிளாக்கா வந்திருக்கு. நான் இன்னையும் பிளாக்கா மாற்றுவேன். எனக்கு ஹரிசாண்டல் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நான் அந்த ஸ்டைலுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் எதுல இருக்கு, LI ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கு, அன்னாட லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், அன்னாட லிஸ்ட்டை கால் பண்றேன். அன்னாட லிஸ்ட்டை கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். நான் டிஸ்பிளே ஃபிளக்ஸ்னு கொடுக்குறேன். ஃபிளக்ஸ் அப்படின்னா எனக்கு இன்லைன்ல மாறிடும். டிஸ்பிளே ஃபிளக்ஸ். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இன்லைன்ல மாறிடுச்சு. இது எனக்கு ஓரமா இருக்கக்கூடாது. இது மொத்தத்தையும் தள்ளி நான் இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு இங்க வரைக்கும் வரும். அதனால மொத்தமே நான் அன்லாண்ட் லிஸ்ட் அப்படியே தள்ளிக்கிறேன். எங்க இருந்து மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 400 பிக்சல் எனக்கு தள்ளி வரணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் எனக்கு லெஃப்ட் சைடு. இதுல இருந்து எனக்கு தள்ளி வரணும் அன்னாடில சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இங்க இருந்து 400 பிக்சல் தள்ளி வந்திருக்கு. தென் இது ஒவ்வொரு LI, இது ஹோம்ங்கிறது ஒரு LI, அபவுட்ங்கிறது ஒரு LI, கான்டாக்ட்ங்கிற ஒரு LI, சர்வீஸ், ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஒவ்வொரு LI லிஸ்ட். இது அந்த லிஸ்ட்டை கால் பண்ணி நான் ஒவ்வொன்றும் கேப் விடணும் அப்படிங்கிறதுனால நான் LI கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். தென்
அது ஒவ்வொன்றுக்கும் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்றேன். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இப்போ அழகான கேப் உள்ள கிடைச்சிருச்சு. இந்த அண்டர்லைன்லாம் வருதா இல்லையா? அந்த லிஸ்ட்டுக்கு அண்டர்லைன்லாம் வருது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த லிஸ்ட்டை கால் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன்னு அப்படின்னு கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஸ்டைல் வந்து எனக்கு நேம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புள்ளி எனக்கு போயிருச்சு. புள்ளி புள்ளியா இருந்துச்சு. அந்த புள்ளி எனக்கு போயிருச்சு. தென் இந்த அண்டர்லைனும் நல்லா இல்ல. அண்டர்லைன் இந்த கலர் எதுவுமே நல்லா இல்ல. இந்த அண்டர்லைன்ல எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஹேங்கர் டேக் மூலியமா வந்திருக்கு. நாங்க லிங்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல ஹேங்கர் டேக் யூஸ் பண்ண பாத்தீங்களா, இது மூலியமா நான் வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஏ டேக நான் கால் பண்றேன். போயிட்டு ஏ டேக் கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். எனக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எனக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். தென் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் போயிருச்சு. எனக்கு கலரும் மாத்தணும். கலர் நான் டிஃபால்ட்டாவே நான் பிளாக்னு வச்சுக்கிறேன். கலர் எனக்கு வந்து பிளாக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்தி எதுக்கு நான் ஒவ்வொரு டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டினா என்னென்ன மாற்றம் அடையுது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரிஃப்ரெஷ் மாற்றேன். ஒண்ணுமே அபவுட் கான்டாக்ட் சர்வீசஸ் ப்ராஜெக்ட். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகல அப்படின்னா இந்த கலரோட டெக்ஸ்டோட கலர் மாறல. அதை மாறணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹேங்கர் டேக் தான் எனக்கு என்ன வேணும், கலர் மாறணும். இப்போ ஹேங்கர் டேக் கால் பண்ணி நான் ஹோவர் கொடுக்கும்போது நான் அந்த மவுஸ் கொண்டு நான் வைக்கும்போது எனக்கு வந்து கலர் என்னவா மாறணும் அப்படின்னா ரெட் கலர்ல மாறணும். எனக்கு கலர் ரெட் கலர்ல மாறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீஸ், தென் ப்ராஜெக்ட். எனக்கு அழகா நேவிகேஷன் பார் ரெடி ஆயிடுச்சு. தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா நமக்கு ஒரு நம்மளுடைய பேரு நம்மளை பத்தி ஒரு இன்ஃபோ கொடுக்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் ஒன்று கிரியேட் பண்றேன். டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். கிளாஸ் நேம் வந்து நான் வந்து இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன பத்தி சொல்றதுனால இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு H1 டேக் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் பேர் போடுறேன். திங் கோட் தென் தமிழ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் பேராகிராஃப் டேக்குள்ள நான் சம்திங் ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கோடிங் நான் வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு திஸ் வெப்சைட் இஸ் டம்மியா எனக்கு வேணும். இப்போ நான் லோரம் கால் பண்ணிக்கிறேன். சும்மா டம்மியான டெக்ஸ்ட் எனக்கு வரதுக்காக. இவ்வளோ எனக்கு தேவைப்படல. ஸோ நான் வேணாங்கிறத நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு வந்து உங்கள் இன்ஃபோ வச்சுக்கலாம், உங்களை பற்றி சொல்லலாம், உங்கள் சேனலை பற்றி சொல்லிக்கலாம். எனக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறனால நான் சும்மா ஒரு சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். நான் என் பேஜில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஹெட்டிங் டேக் எனக்கு வந்துருச்சு. தென் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு என்னை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக எனக்கு அதனோட ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் அதை தள்ளி இறக்கி கீழே கொண்டு வரணும். இங்க பாருங்க, இது எனக்கு மேல இருக்கு. இது இங்க இருக்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சா எனக்கு சரியானதா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த டிவ் எதுக்குள்ள இருக்கு, இன்ஃபோன்ற டிவ்வுக்குள்ள தான் அது இருக்கு. அப்போ டாட் வச்சு கிளாஸ்னாவே டாட் வைக்கணும். இன்ஃபோன்ற கால் பண்றேன். கால் பண்ணி எனக்கு மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 8% தள்ளி வரணும். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 8% தள்ளி வரணும். அதே மார்ஜின் டாப்ல இருந்து மேல இருந்து, அதாவது மேல இருந்து எனக்கு ஒரு 15% தள்ளி வரணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சாரி, தள்ளி வரணும்னு சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்தி உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். எனக்கு அழகா மேல இருந்து மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு 50%, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 8% தள்ளி வந்திருக்கு. இப்போ பாருங்க, இந்த திங்க் கோட் தமிழ் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு அதுதான் மெயின் நேம். ஸோ அதை நான் பெருசாக்கணும். H1 டேக்ல தான் கொடுத்துருக்கேன். H1 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 70 பிக்சல் வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகான எனக்கு 70 பிக்சல் எனக்கு கிடைச்சிருச்சு. தென் இதுக்கு இந்த பேராகிராஃப் டேக் நான் ஹைட் ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா ஹைட் கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த பேராகிராஃப் கால் பண்ணி நான் வந்து டெக்ஸ்ட் ஹைட் ஃபிக்ஸ் பண்றேன். லைனோட ஹைட் ஃபிக்ஸ் பண்றேன். லைன் ஹைட் ஒரு 25 பிக்சல் அப்படி வைக்கிறேன். 25 பிக்சல் வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிட்டு குரோம் ப்ரௌசர்ல போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு லைன் ஹைட் கிடைச்சிருச்சு. தென் இதுக்குள்ள போயிட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல போய் ஸ்பேன் யூஸ் பண்றேன். ஸ்பேன், தென் அந்த ஸ்பேன் எங்க க்ளோஸ் பண்ண அப்படின்னா எனக்கு கோடுக்கு அங்கிட்டு போய் எனக்கு அந்த ஸ்பேன் க்ளோஸ் ஆகணும்.
க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்பேன் எதுக்காகனா அந்த கோடு மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்றதுக்காக நான் போய் ஸ்பேன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெறும் கலர் கொடுத்தா எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாறும். ஸோ வெறும் கலர் கொடுத்து நான் ரெட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கோட் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரெட் கலர்ல டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்களா, எனக்கு திங்க் கோட் தமிழ் தென் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு.